ஹாய் எவ்வளோ மக்களே, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடுமுடி பார்க்க போகிறோம். கொடுமுடியில் என்னப்பா இருக்குது அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபி சுந்தராம்பாள் கொடுமுடியோட கோகிலம் அப்படின்னே சொல்லுவாங்க. அங்கே தான் ஆதி சிவபெருமானே காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற புண்ணிய தலங்களில் காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பெருமை, இதை விட பெருமை என்ன வேணும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. கேபி சுந்தராம்பாள் நிறைய பாட்டெல்லாம் பாடிருக்காங்க, நிறைய பழைய பாட்டெல்லாம் பாடிருக்காங்க. இப்போ யாரும் அதை பற்றி யாரும் கேட்கறது இல்லை. ஆனா முருகனே இறங்கி மனம் இறங்கி இவங்க பாடுறதுக்கு வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? அந்த காலத்திலேயே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இவங்க கிட்ட எவ்வளவு பெரிய திறமை இருக்கும் அப்படின்னு பாருங்க. காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து நிறைய போராட்டம் நடத்துறாங்கல்ல, அந்த போராட்ட இதுலாம் நிறைய எழுச்சி மிக்க பாடல்கள்லாம் நிறைய பாடியிருக்காங்க. அது ஏகாதேதி, அப்புறம் தீண்டாமை, அப்புறம் ஒழுக்கம், இதை பத்தி நிறைய எல்லாம் பாடியிருக்காங்க. அதை பற்றி நிறைய படித்தேன், அதனால இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இவங்க பிறந்தது எங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1908 அக்டோபர் 10 பிறந்திருக்காங்க. இறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1980 செப்டம்பர் அது 19 இறந்துருக்காங்க போட்டிருக்காங்க. அப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காந்தியடிகள்லாம் தீரர், அது என்னமோ படிச்சனே, தீரர் சத்தியமூர்த்தி அவங்க காந்தியடிகள் இதுல ஈரோட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப ஈரோட்டுக்கு வந்த போது யார் வீட்டுல தங்கலாம் அப்படிங்கும் போது கேபி சுந்தராம்பாள் வீட்டுல தங்கலாம் அப்படிங்கும் போது தங்கத்தட்டுலயே சாப்பாடு போட்டிருக்காங்க. காந்தியடிகள் எங்களுக்கு தங்கத்தட்டுல சாப்பாடு மட்டும் தான் போடுவீங்களா, எங்களுக்கு இந்த தட்டெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்னங்க எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தட்டெல்லாம் செலவு பண்ணி ஆங்கிலரை எதிர்த்து போராடி இருக்காங்க இல்லையா, அந்த போராட்ட வீரர்கள்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய கேபி சுந்தராம்பாள் அவங்கள பத்தி சொல்லிட்டே போலாங்க. இவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்க தந்தை இறந்துட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கொடுமுடி லண்டன் மிஷன் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காங்க. கொடுமுடிக்கு என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற அணைகள் அதாவது கரிகாலன் வளவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அங்க ஒரு அணைகள்லாம் கட்டியிருக்காங்க. அந்த அணைகள்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சு இது பண்ணாப்ப அதுக்கு உயிர் கொடுத்து கர்ம வீரர் காமராஜர் அவர் இருக்கிறார் இல்லையா, அவர் நிறைய அணைகள் கட்டியிருக்காரு. கரிகாலனுக்கு அப்புறம் அவர் தான் மிகப்பெரிய அணைகள்லாம் கட்டி பாராட்டு பெருமைக்குரியவர். அவர் சுதந்திர போராட்டத்துக்கும் கொடுமுடி மண்ணுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இயல் இசை நாடகம் இது அனைத்துலயுமே மிகப்பெரிய திரை கலைஞராக ஜொலித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கேபி சுந்தராம்பாள் சொல்லலாம். இவங்களுடைய வீடு திரையரங்கம் இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு பகுதி தாலுகா ஆபீஸா செயல்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இவங்களுடைய இயற்பெயர் கொஞ்சம் வித்தியாசங்க. பாலம்மாள் சுந்தராம்பாள், இந்த 2 பேரையும் சேர்த்து தாயாருடைய என்சில் சேர்த்து முதல்ல இவங்க அழைக்கப்பட்ட பேர் கேபி சுந்தராம்பாள். இவங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வறுமை காரணமாக ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்ததா அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த பிச்சை எடுக்கும்போது நடேசன் அப்படிங்கிறவர் தான் யாரோ நீங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடக கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க நடிக்கிறதுலும் சரி பாடுறதுலும் சரி ரெண்டுலயுமே இவங்க திறமை மிக்கவரா வந்திருக்காங்க. அது போக ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்டத்துல எல்லாம் போய் நிறைய பாட்டை பாடி விடுதலை அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடி அவங்க தொடக்க பாட்டு முடிவு பாட்டு இவங்க தான் பாடுவாங்க. ஜெயிலில் போடுவாங்க இல்லையா, அந்த ஜெயில் கம்பிகள் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அது அங்க இருக்கிற வீரர்கள்லாம் உற்சாகப்படுத்தி இன்னும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி அந்த வீரர்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. 1937 தான் காந்தியடிகள்லாம் ஈரோடு வந்திருக்காங்க. அப்ப வந்தாக்கா கேவி சுந்தராம்பாள் அவங்க வீட்டுல தான் தங்குவாங்க. காந்தியடிகள் உங்களுக்கு லெட்டரும் எழுதியிருக்காங்க, கடிதம்லாம் அந்த காலத்துல எழுதுவாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதியிருக்காங்க கேவி சுந்தராம்பாள் அவங்களுக்கு. இவங்களுடைய தேட்டர் இன்னும் கொடுமுடியில் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களுடைய தேட்டர் இருக்கும்போது யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா, இவங்க 3 பேருமே தேட்டரை ஓபன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் பிரியா சகோதரி அப்படின்னு சொல்லி கடிதம் எல்லாம் உங்களுக்கு நிறைய எழுதி வச்சிருக்காங்க. கேபி சுந்தராம்பாளுக்கு முன்னாடி கொடுமுடி அப்படின்னு பேர் எடுத்துட்டாலே யார் முன்னாடி வருவார்னு பாத்தீங்கன்னா மகுடேஸ்வரர், அவர் தான் சொல்லுவாங்க. அவர் திருவிழா கோயில் அப்படின்னாலே ஊஞ்சல் அங்க வழிபாடு முறை நிறைய இருக்கும். அந்த ஊர்ல ஊஞ்சல் மரம் மரம் நிறைய இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த ஊருக்கு ஊஞ்சலூர் அப்படின்னு பேர் வந்ததா சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னாக்கா ராமச்சந்திராபுரி அப்படிங்கிற பேர் அந்த ஊருக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. ராமச்சந்திராபுரி இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அயோத்தியிலிருந்து வனவாசம் போயிருக்காங்க. அதாவது ராமபிரான் அவங்க வனவாசம் போய் அந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க. அதனால ராமச்சந்திராபுரி அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு சொல்றதும் காலத்தால் நிறைய அழிக்கப்பட்டு வருது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
கேபி சுந்தராம்பாள் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கல்யாணம் ஆயிருக்கு. நாடக கம்பெனிலே வந்து நடிச்சாங்க இல்லையா, அங்க வந்து கிட்டப்பா அப்படிங்கிற ஒருத்தருடைய வந்து காதல் வசப்பட்டிருக்காங்க. அது வந்து 1927 என்னமோ வந்து கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 1932 வந்து கணவர் வந்து தற்செயலா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து நம்ம வந்து பாட்டு பாடியே வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி பாட்டெல்லாம் நிறைய பாடியிருக்காங்க. கேபி சுந்தராம்பாள் முக்கியமான டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். எனக்கு வந்து மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது முன்னையெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேரை அப்படியே பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு மெமரி பவர் இருக்கும். இன்னைக்கு வந்து காலகட்டத்துக்கு வந்து போனு இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா. இன்னொன்று வந்து எனக்கு இந்த பறவைகள் தொந்தரவு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதனாலேயே வந்து என்னால் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்றதான் பறவைகள் தொந்தரவு இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் யாராவது ஒரு சொல்யூஷன் இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.